Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்ம ஊர் ரெசிபி இல்லைங்க, கேரளா ரெசிபி. கேரளால கண்ணூர் என்ற இடத்துல ரொம்பவே ட்ரெடிஷனலான ஒரு ரெசிபி தான் இது. இந்த ரெசிபிக்கு பேர் கல்மாஸ் சொல்லுவாங்க. சிக்கன் வச்சும் செய்வாங்க, எக் வச்சும் செய்வாங்க. இப்போ நான் வந்து எக் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனும் எடுப்பாங்க, டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் நார்மல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை வந்து 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃபோர்ஸானா வந்துட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே முட்டையில் இறங்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் முட்டையில் இறங்கிடும். இப்போ இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே முட்டையில் இறங்கிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ லைட்டாக இப்படி பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வறுக்காத அரிசி மாவு. இப்போ இந்த அரிசி மாவு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 8லேருந்து ஒரு 12 அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி சேர்த்துக்கங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சோம்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் குறைப்பாக அரைச்சிக்கங்க. இதை போல் மசாலா அரைச்சி இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாவுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், ஒரே சமமாக இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரே சமமாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவில் வந்து டேரெக்டாக தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அரிசி மாவுன்றதுனால தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும், சில அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த அரிசி மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியான ஒரு பதமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியான பதமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்தில் வந்து இந்த மாவு பிணைஞ்சிக்கணும். நான் ஆட் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணீரில் நார்மல் வாட்டர் தான். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் வரணும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப கெட்டியாக இருந்தனால. அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் விரிசலும் வராது. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை போல் வந்துட்டு நல்லா வடைக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. விரிசல் வராத மாதிரி தட்டிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த மசாலா ஃபுல்லாக வெளியே வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக இதை போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கையிலையும் வச்சுட்டு நல்லா ஷேப் வர மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இதை போல் 2 கையாலையும் மாற்றி மாற்றி இதை போல் வச்சு ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஷேப் வந்துடுச்சு. இப்போ இந்த கல்மாஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், வெந்ததுக்கு அப்புறமா ஒட்டாமல் வரதுக்காக. அது மாதிரி ஒன்று ஒன்று வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கணும். இதே போல் தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், கல்மாஸ் வெந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல்மாஸ் வேகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த சீரகம் சோம்புடைய ஃப்ளேவர் செமையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்குனா வந்துட்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு திக்னஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது காஷ்மீரி மிளகாய் பொடின்றதுனால பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கல்மாஸாக எடுத்து இதை போல் மசாலா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா கல்மாஸையும் ஒன்று ஒன்றா வச்சு இதை போல் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கல்மாஸாக மசாலா தடவி இதை போல் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இந்த கல்மாஸில் மசாலா தட்டிட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழு இந்த கனவா ஃபிஷ்குள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆனதும் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா தான் இப்படி திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், எல்லா கல்மாஸும் திருப்பி போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இப்படி கருவேப்பிலை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த சுவையில். ஏன்னா இந்த அரிசி மாவில் சேர்த்துருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சீரகம் சோம்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு, அந்த தேங்காய் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கல்மாஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு சுவையான கல்மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபனாகவும் எடுக்கலாம். இதில் வந்து நான் எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா சிக்கன் கூட வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுட்டு நான் எக்கு ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த கனவா ஃபிஷ் மாதிரி தாங்க இருக்குது. உள்ளே பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் ரொம்பவே சுவையான ஒரு சூப்பர் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதை விட இந்த சுவை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.